ஷேய் 1917 கணக்கில் விவசாயம்தான் கணக்கு. புரியுதா? விவசாயம் தான் கணக்கு. 1900, 1800, 1700 இதுக்கெல்லாம் கீழே எல்லாம் விவசாயம். வாணியோட பேச்சு கிராமத்தில் இந்த முட்டுக்கான ஓலை குடிச்ச மாதிரி கட்டி இருந்த முட்டா குயிலே இப்போ பூரா அந்த சீட்டுக்கட்டு பேப்பர் வந்தவுடனே பூரா கெட்டிடமாக கட்டி பூரா பாலாக்கி வரான். கணக்கு முற்றுப்புள்ளி அப்போ உள்ள கணக்கை போடுதார். கிராமம் விவோ தலையாரிக்கெலாம் தெரியுமா இல்லையாடா? யார் இடம் தெரியுமா இல்லையா? இப்போ வந்தவன் கேள்வி கேட்கான், சுவை சம்பாத்தியமுங்க. சுவை சம்பாத்தியம் அவன் உழைச்சவன் கேட்கான். உழைச்சவன் வீட்டில் மூத்த பையனாக இருந்தானா கேட்பான். அவன் தான் உழைச்சி போட்டிருப்பான். இது எல்லாத்துக்குமே தெரியும். நீதிபதி சர்ச்சு கோட்டார் அவங்க வீட்டில் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் உழைச்சி கொடுப்பான். அது அதுதான் கணக்கு. அப்போ கோட்டார் ஆணுமேனு சுவை சம்பாத்தி எழுதியிருந்தாலும் அவங்களுக்கே இந்த மனு தாக்கல் உள்ள பிள்ளைகளே போட்டாலும் அவங்களுக்கு அந்த மனம் சுடும். இல்லை அவன் தான் உழைச்சான், அப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டோம். தப்பு செஞ்சதுக்கு அவன் உழைச்சி கொடுத்து வாரான். இது கோட்டார் ஆணு பெண்ணுக்கு உள்ள கணக்கு போடுதார் ஐயா, நீதிமான் போடுதார். அப்போ அது மனம் இருக்கிற கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்தா நீ உழைச்சிருக்க போ ஓடு. அப்போ இது அந்த சுவை சம்பாத்தியம் அவன் என்ன சொல்லுதான், கவர்மெண்ட் வேலைக்கிறவன் யாருக்குனாலும் எழுதி கொடுக்கலாங்கிற கணக்கு வாரான். அப்போ நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணுமன்னு கடவுள் கணக்கு கேட்கார். பூரியத்து சொத்து பூரியத்து கூட கணக்கு பூரியத்து இருந்தால் நிற்கார் கடவுள். விஷ்ணு பிறமா கணக்கு போடுவோம் நல்லா புரிஞ்சுக்கப்பா. அப்போ கணக்கு தப்பு செய்கிறான், ஒரு வீட்டு வாசலில் தப்பு செய்கிறானா அந்த பாயிண்ட்டை பார்த்து கூப்பிட்டு இங்கே வா, கரெக்டாக கொடுத்து முடிச்சு ஓடு. கீழே 2 தரப்பு அவங்க ஆடத்தான் செய்வாங்க. இங்கிட்டு பேப்பர் அங்கிட்டு பேப்பர் 4 முழுதும் ஓடி போகிறது அது தப்பு. பட்டுன்னு முடிக்கணும். அதுதான் கணக்கு வந்துட்டார் நீதிமான். பட்டுன்னு தப்பு செஞ்சியா தண்டனை வாங்கிட்டு ஓடு, தப்பு செய்யாத உழைச்சி ஊதியம் வாங்கிட்டு ஓடிடு, ஊதியத்தை வாங்கிக்கோ. அதுதான் தின்னு கழித்து நல்லா உழைச்சி சாப்பிட்டு கழித்து நக்கிட்டு போடான்னு கொடுக்காரு ஆண்டவன். இதில் மோசடியில் வராதிங்கடா பாய் பேய்களா. அந்த கணக்கு நீதிபதிக்கு சுவை சம்பாத்திங்கிற கணக்கு கொடுக்கார். அப்போ மூத்த பிள்ளையாக இருந்தால் அதுக்கு என்ன கொடுக்க கணக்கு? நம்ம மேலே கேஸை போட்டான், நம்ம யாருக்குன்னா எழுதி கொடுக்க முடியுமா? ஜட்ஜி கோட்டார் ஆணுமன்னு ஒரு நிர்வாகத்தை பார்க்குற நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுமன்னு கொடுக்க முடியுமா? முடியாது. மனம் சுடும். அந்த கணக்கு தான் இங்கே ஓடுது. கைலாசத்திலேருந்து எல்லா மக்களுக்கும் ஓடுது கணக்கு. எல்லா நீதிமன்ற கோர்ட்டை வழக்காடுது பூரா அதுதான் கணக்கு ஓடுது. அநியாயப்பட்டவன் எதிர்த்து நிற்கான். அந்த கெட்டாக பேப்பரை வீசி விளையாடுதான். லட்ச கோடி கணக்குகளை வாங்கி ஒவ்வொருத்தன் ஆசைப்பட்டு போகிறது இதுதான். அடி கொடுக்க அடுத்தாப்புல அந்த இடத்துக்கு நினைக்கவே மாட்டான். நம்ம உழைப்போம் சாப்பிடுவோம், அடி உள்ள ஒன்று தூக்கி போட உழைப்போம் சாப்பிடுவோம், பொண்டாட்டி பிள்ளையே காப்பாற்றுவோம். இப்படி வண்டி வாசல் வீடு பறக்காது, அப்படியே சப்புன்னு அமைங்கிப்போம். அதுதான் கணக்கு. எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் மதுரை உச்ச நீதிமன்றம், சென்னை உச்ச நீதிமன்றம், கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கணக்கு போடுதார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவம் உள்ளே வராமன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ சேட்டை பண்ணுதான், எத்தனை பேர்த்த கொள்ளுதான், என்னமெல்லாம் சாப்பிடுற உணவுலாம் அசிங்கம் பண்ணுதான், பூமி அசிங்கம் பண்ணுதான், மண் அசிங்கம் பண்ணுதான், 2 காலை கையை வச்சுக்கிட்டு அம்புடு திரையத்தை கலக்கி பூரா பாலாக்குதான். எல்லாம் பார்க்கலையா? அதுதான் தப்புக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்காரு நீதிமான். மதுரை சிலிவுத்தூர் எல்லா நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. வழக்கு ஆடுறதும் கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு கிராம அதிகாரிகள் உள்ளேருந்து இடத்த காட்டுறதுக்கு வர்றவன் என்ன சொல்லுதான், சுவை சம்பாத்தியம் யாருக்குனா எழுதி கொடுக்கலாம்னு கணக்கில் வாரான். அப்போ இதே சிந்தனையில் மண்டை மூலையில் ஏற்றிக்கிட்டே அலைதான் கவர்மெண்ட் வேலைக்கிறவன். விஓ, தாசில்தார், கிராம அதிகாரி எல்லாரும் இட அளப்பு எல்லாம் உள்ள நீதிமன்றத்தில். அப்போ சுவை சம்பாத்தியம்னா இவங்களெல்லாம் ஏற்ற முடியாதா? யாரும் ஏற்ற முடியாதா? ஒரு கூட்டு குடும்பத்தை உள்ளவன் சண்டை போட்டானா அவன் குடும்பத்தார் உள்ளே ஏற்ற முடியாதா? ஏற்றி தான் வச்சுருக்கா. இப்போ ஏற்றி நீ மாட்டி தானடா கிடக்க. தாசில்தார், கிராம அதிகாரி எல்லோரும் உள்ளே மாட்டி கிடக்க. என்ன அர்த்தம்? தப்பு செஞ்சால் எல்லாத்துக்குமே தண்டனை. இந்த கணக்கு போட்டார். எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. பாலாக்கி வைக்கான், பாலாக்கு தான். ஆனால் தண்டனை கொடுக்க உட்கார்ந்துருக்கார் நீதிமான். சத்தியம் ஒரு வேளை விட மாட்டார். ஏன்னா கைலாசத்தில் தப்பு நடக்க பூரா தப்பு செய்கிறவனுக்கு ரோட்டில் பலியாக தான் போவான். ரோட்டில் ரத்தம் சிந்தும், வண்டி வாகனத்தில் சாவுவான், எல்லாமே வரும் தப்பு செய்ய. கடைசி பகுதியில் இடித்து வெளியே தூக்கி தள்ளிட்டானா அது கல் நினச்சி தூக்கி போட்டு போகிறான். இது ஆதியில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ தான் வெளியில் ஏற்றுதார் கடவுள்.
அதில் இருந்த அப்புறம் இப்படி தான் தூக்கி போட்டு எல்லாம் நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கின கணக்கு இப்போ அந்த கணக்கு வந்துருச்சா? எல்லாம் தூக்கி எரிதானா? இதுதான் கணக்கு. மானிடப்பை சேட்டை செஞ்ச சேட்டை இன்னைக்கு வெளியே வருது. முக்கால் சத்தி